எல்லோரும் இங்கே பாருங்கள், இது கர்நாடகா வண்டி. நானும் பெங்களூரில் தான் இருக்கேன். இது வந்து படா தோஸ்து அசோக் லேலண்ட் படா தோஸ்து i4. என்னுடைய வண்டியும் அதே படா தோஸ்து அசோக் லேலண்ட் i4 LS. இதில் என்ன டிஃப்ரெண்ட்னா, மோட்டார் சட்டத்தில் எல்லாமே ஒன்று தான். ஆனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த வண்டிக்கு டேக்ஸ் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு வண்டிக்கு டேக்ஸ் இருக்குது, கர்நாடகா வண்டிக்கு டேக்ஸ் கிடையாது. 3 மாதத்துக்கு ஒருக்கா லாரி கட்டுற மாதிரி இதுக்கும் டேக்ஸ் கட்டணும். ஆனால் கர்நாடகா கிடையாது. இது வந்து தமிழ்நாட்டில் வந்து அப்போ வந்து வண்டி வச்சுக்கிறவங்களாம் என்ன நிலமை, டேக்ஸு கட்டி இங்கே வந்து பர்மிட்டு போட்டு இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இதெல்லாம் எதுவுமே எப்படி அங்கே ஒரு வண்டின்றது மொத்தமாக தான் அடங்கும். அது எப்படி ஸ்டேட்டு டு ஸ்டேட்டு இதில் பர்மிட்டு போடணும், அதில் பர்மிட்டு போடக்கூடாது, எப்படி கொடுக்குறான்னு தெரில. இதெல்லாம் வந்துட்டு வண்டி வச்சுக்கிறவங்களாம் வேஸ்ட்டாக வச்சுக்கிறதெல்லாம்